ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 கிலோ பொடி சங்கரா மீன் வச்சு 2 to 3 பேருக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கடுகு வெந்தயம்லாம் சேர்க்க வேணாம். ஏன்னா வடகத்துலேயே ஆல்ரெடி எல்லாமே போட்டிருப்போம் வீட்டில் செஞ்சதால். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி. 2 தக்காளி வந்து ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மீன் குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு 2 ஸ்பூன் உப்பு வந்து நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். உங்கள் விஷ் தான். நீங்கள் வந்து கல் உப்பும் சேர்த்துக்கலாம், தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். புளி எப்பயுமே வடிகட்டிக்கோங்க. அதனுடைய ஓடு மண் எல்லாமே அடியில் தங்கிடும். அதனுடைய சேர்த்துட்டா குழம்பு வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு தூள், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு கலக்குனா அந்த கட்டி முட்டிலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி தான் இருக்குது. ஒரு 2 வதக்குனா போதும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். குழம்புல ஊற்றிட்டக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து ஒன்றும் பாதியமாக அப்படியே கொதிக்கும், சுற்றி கொதித்து வரும். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க போதும். குழம்பு நல்லா சுண்டி கொதித்து வரும். அந்த டைமில் மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கரா மீன் வந்து கொஞ்சம் பொடியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மீனை தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். பக்கத்துலேயே கடலூர் பாண்டி அப்படின்றதால மீன் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மீனை வந்து குழம்பு நல்லா கொதித்து கட்டியாகி வந்துருச்சு. இப்போ மீனை நம்ம அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 மீன் தான் இருக்கும். குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு மீனை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மல்லித்தழை தூவிக்கோங்க. எப்பயுமே மீன் குழம்பு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் ஊறி